வாக்காளர்கள் என்ற தலைப்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் அலசல் இன்றைய தினத்தில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தினங்களாக நமது தொலைக்காட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதும் அனுமதி எதற்காக மறுக்கப்பட்டது என்ற காரணங்களை மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். இதற்காக பல்வேறு செலவினங்கள் செய்யப்பட்ட போதுமே இந்த நிகழ்ச்சி தடைபட்டிருக்கு. இருந்தாலும் புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தடைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் நிகழ்ச்சி நடைபெற இருந்த அரங்கத்தின் வெளிப்பகுதியில், அதாவது சாலையின் ஓரத்திலேயே இந்த நிகழ்ச்சியை தற்போது படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட அவங்க வேட்பாளர்கள்ட்ட முன்னிறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார், இப்போ நீங்கள் எந்த தொகுதியிலேருந்து வரீங்க? இப்போ நீங்கள் உங்கள் வேட்பாளர்கிட்ட என்ன கேள்வியை முன்னிறுத்த ஆசைப்படுறீங்க? நான் பாலக்கோடு தொகுதியிலேருந்து வர்றேன். மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கு, விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டை உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கு போதுமான அளவு தரிசு நிலங்கள், அதாவது புறம்போக்கு நிலங்கள் கிடைக்காத பட்சத்தில் விவசாய விளை நிலங்களை கையகப்படுத்தும் சூழல் ஏற்பட்டால் முன்பு போல பாமக இதை எதிர்க்குமா, மக்கள் நலன் கருதி ஏற்குமா? அதாவது நாங்கள் தொழிற்சாலைகள் எதிரானவர்கள் கிடையாது. தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இங்கே காலியாக இருக்கிறது. அங்கே தொழிற்சாலை தொடங்குகலாம். ஏதோ இங்கே விவசாயிகள், குறும் விவசாயிகள், அவர்கள் 1/2 ஏக்கர், 3/4 ஏக்கர், 1 ஏக்கர், 1.5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அவங்க காலங்காலமாக அதில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதையெல்லாம் இல்லாமல் எவ்வளோ இடம் இருக்கிறது. நாங்கள் அவங்களுக்கு சொல்லி காமிப்போம், அங்கே பகுதிகளெல்லாம் இங்கே இருக்குதுன்று. அந்த இடத்துலவே எவ்வளோ பெரிய தொழிற்சாலை வேணால் தொடங்கலாம். அதற்கு நல்ல சூழலை நாங்கள் உருவாக்குவோம். தொழில் வளத்தை பெருகுவதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த மாவட்டம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், அந்த 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 நிலைமைக்கு கொண்டு வர அத்தனை முயற்சி நாங்கள் எடுப்போம். தருமபுரியில் நிறைய விவசாயிங்க இருக்காங்க. அதில் நல்லா உழைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கன்னா இப்போ குடிநீர், நிலத்து நீர் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவங்களுக்காக டேமு இது மாதிரி கட்டுறதுக்கு எதனா முயற்சி பண்ணுவீங்களா? அதுக்கான திட்டங்கள் மத்திய அரசில் நிறைய இருக்குது. அது திட்டங்களை வேளாண் சார்ந்த திட்டங்கள், அந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதே போல் அந்த தொலைக்காத அணை திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். அது பாலக்கோடு பகுதி வழியாக பஞ்சப்படையிலிருந்து தண்ணி வர திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றோம்னா கிட்டத்தட்ட பாலக்கோடு தாலுக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏரிகளுக்கு நீர் வரத்து வரும். எல்லாத்துக்கும் எல்லா ஏரிக்கும் நீர் வரத்து வரும். நீர் வரத்து வரும்போது தண்ணி தேக்கி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக் நிலத்தடி நீர் உயரும். தருமபுரி பகுதி வறட்சி பகுதியாக கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு மழை பெய்தால் அந்த மழை பெய்யும் தண்ணீரை சேமிப்பதற்கு செக் டேம் போன்ற தடுப்பணைகள் கட்டி அதன் மூலம் நிலத்தடி நீரை பெருக்கலாம். அதே போல் இப்போதெல்லாம் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் பாலைவனத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த பகுதியில் விவசாயத்தை வளர்ப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். விவசாயத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அந்தந்த பகுதிகளில் சில திட்டங்கள் இருக்கிறது. இப்போ இந்த காரிமங்கலம் பகுதி, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் தும்பலஹள்ளி அணை நீர்த்தேக்கம் இருக்கிறது. ஆனால் அதில் நீர் கிடையாது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து அந்த உபரி நீர், மழை காலங்களில் அந்த உபரி நீர் ஒரு கால்வாய் தோண்டிவிட்டு இங்கே இடத்துக்கு இணைப்பு செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 21 பஞ்சாயத்து பயன்பெறும் குடிநீருக்கு மற்றும் விவசாயிகளுக்கு. இது ஒரு திட்டம். இது கிட்டத்தட்ட ஒரு 77 கோடி ரூபாய்க்கு திட்டம். அறிவிப்பு இது நடக்கலை. இதில் நான் மத்திய அரசில் நிதி வாங்கி நதிநீர் இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தில் இது கொண்டு வரலாம். பிறகு கொளத்தூர் பகுதி, மேட்டூர் கொளத்தூர் பகுதியில் தோனி மடு கால்வாய் திட்டம். இந்த திட்டத்தில் அங்கே வனப்பகுதியில் இருக்குது. இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்து அங்கே கிட்டத்தட்ட 25 பஞ்சாயத்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே ஓட் போட போகிறேன். நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் கல்வியில் பின்தங்கின மாவட்டம்னு சொல்கிறாங்க.
கல்வியில் முன்னேற்றப்பட்டதுக்கு தருமபுரிக்கு என்ன பண்ண போகிறாங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போகிறாங்க? இதற்கு நான் தொழிற்சாலைகளை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றேன். தொழில்பேட்டை இப்போ சிப்காட் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுடைய வேலை சிப்காட் இருக்குது, ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. அங்கே யாரும் ஒரு தொழிற்சாலையும் வரல. என்னுடைய நட்பை பயன்படுத்தி டெல்லியிலையோ மும்பையிலையோ வெளிநாடுகள் எனக்கு பல தலைவர்களை தெரியும், அந்த நட்பை பயன்படுத்தி இங்கே முதலீட்டு செய்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுத்தந்து, ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அது நான் என்னுடைய கடமையாக நிச்சயமாக நான் செய்வேன். நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகளை இங்கு கொண்டு வர செய்து கல்வித்தரத்தை உயர்த்த முதலில் முயற்சி செய்வேன். அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமென்றால் தொழிற்சாலைகள் நிறைய வர வேண்டும். தொழிற்சாலைகள் வந்தால்தான் வேலை இல்லாத திண்டாட்டம் அதாவது சிறிதளவாது குறையும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. அதுக்காக தான் பாராளுமன்றத்தில் நான் வந்து கோரிக்கை வச்சு இப்போ இந்திய இராணுவ ஆராய்ச்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. 4500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நெக்குந்திண்டு கிராமம் 1000 ஏக்கரில் அந்த திட்டம் வரப்போகுது. அந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு திட்டம். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 பேர் படித்த இளைஞருக்கு வேலை பெறக்கூடிய திட்டம். நான் மேட்டூர்லேருந்து நான் வந்த நோக்கமே வந்து எல்லா வேட்பாளர்கிட்டையும் நான் கேள்வி கேட்கணுன்னு தான் வந்தேங்க. நான் கடந்த 30 வருட காலமாக எல்லா கட்சிக்காரர்களுமே எம்பி ஆகியிருக்கிறாங்க. இந்த கட்சின்ட்டு இல்லை, எல்லா கட்சியிலையுமே ஆகியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே மேட்டூர் பகுதி வந்து மிகவும் தொழிலாளர்கள் சார்ந்த பகுதிங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 30 வருட காலமாக 6 தொழிற்சாலையை மூடி 30,000 பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலை எங்கே கிடையாதுங்க. எல்லாம் வெளிமாநிலத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உள்ளூரில் எல்லாம் ஏழ்நிலையில் வந்துட்டுருக்காங்க. அதே போல் அங்கே இருக்க ரசாயன தொழிற்சாலைகளை கழிவு நீர்லாம் மாசுபட்டு ஒரு மாதத்திற்கு 2 பேர் வந்து கேன்சரில் வந்து இறக்குறாங்க. ரோடு ஆக்சிடெண்ட்டு ஒரு வாரத்துக்கு 4 முறை நடந்துகிட்ருக்கு. இதை எந்த வேட்பாளரும் எந்த எம்பியும் இதை செய்கிறது இல்லைங்க. இங்கே மேட்டூருக்கு வந்து ஒரு அதிநவீன ஒரு மருத்துவ மையத்தை ஏற்படுத்தினா மட்டுமே தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நோயின்றி நீண்ட நாளைக்கு வாழ முடியும். இது சம்மந்தமாக ஏற்கனவே என்னுடைய கவனத்துக்கு வரும்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு புகார்கள் அமைச்சிருக்கு. மக்களுக்கு வந்து சுகாதார சீர்கேடு வராமல் இந்த தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலை எப்போ நடத்தணும்னு சொல்லி அமைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த நிலை தொடர்ந்து தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நவீன மருத்துவம்னா அவசியம் அந்த பகுதிக்கு தேவை. அந்த பகுதி மக்களுக்கு இருக்கிற மருத்துவ வசதிகள் போதாது. அந்த அதிநவீன மருத்துவமனை கொண்ட ஒரு திட்டம் ஏதாவது முடிந்தால் மத்திய அரசின் மூலமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது அந்த திட்டத்துக்கு நான் முயற்சி பண்ணுவேன் கொண்டு வரத்துக்கு. மேட்டூர் பகுதியில் பல தொழிற்சாலை இருக்கின்றன. தொழிற்சாலைகள் நாங்கள் வரவேற்போம். ஆனால் இது போன்ற மாசுபடுத்தி நிலத்தடி நீரை கெடுத்து அங்கே குளோரின் நிலத்தடி நீரில் இருக்குது. அதனால் பல பாதிப்புகள் இருக்கிறது. இதற்கு தேவையான முதல் கட்டமாக நாங்கள் அவருடன் பேசி அவர்கள் உடனடியாக அந்த மாசு வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். தேவைப்பட்டால் அடுத்த கட்டம் போராட்டம். அதாவது மேட்டூர் தொகுதி என்பது வந்து தொழிற்சாலைகள் அதிகம் மிக்க பகுதியாக இருக்கின்றது. ஆகவே தொழிற்சாலைகள் பெருகினால் இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருவது சகஜம்தான். இதனை தீர்ப்பதற்கு நவீன மருத்துவமனை வசதிகள் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன்.